இன்றைய வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ரத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மரியாள் வெளியேற பெற்ற நலத தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவினுடைய பாதத்திலே பூசிய போது ஒரு சிலர் சொல்றாங்க, இது வீணான செயல் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா பாருங்க, அந்த அந்த உடைத்து இயேசுவின் பாதத்திலே பூசிய போது அது வாசனை வீசியது. அந்த மனிதர்களுக்கும் கூட அந்த பரிமள தைலம் வாசனையை அவர்களும் முகர்ந்தார்கள். ஆனா பாருங்க, ஒருவேளை இன்றைக்கு கூட உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சில பேர் விரோதமாக இப்படிதான் எழும்புவாங்க இல்லையா? குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இந்த இயேசுவின் பாதத்துல அந்த மரியாள் அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றிய போது அப்படிதான் முறுமுறுத்தாங்க. இது வீணான செயல் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை அப்படிதான் சில பேர் ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம். தவறான காரியங்களை, நீங்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக இப்படிலாம் சில பேர் பேசுவாங்க. அப்படி கூட நீங்க ஒருவேளை இப்படி பேசினதுனால ஒருவேளை நீங்க அவமதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கலங்கியிருக்கலாம். ஆனா உங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு கூட நொறுங்குண்டு நீங்க கண்ணீரும் வடித்திருக்கலாம். வீணான வார்த்தைகளை உங்களுடைய செவிகளிலே கேட்கும்போது நீங்கள் அநேக நேரங்களில் நீங்க ஒருவேளை மனம் உடைந்து நொறுங்குண்டு நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த வெள்ளைக்கல் பரணியை பாருங்க, உடைக்கப்படும் வரையிலும் அதனுடைய நறுமணம் அதற்குள்ளதான், அந்த பாட்டிலுக்குள்ளதான் அடங்கி இருந்தது. பார்த்தீங்களா? திறந்து ஊற்றும் போது தான் அதனுடைய நறுமணத்தினுடைய வாசனை அந்த வீடு முழுவதும் உடைத்து ஊற்றும் போது நிரம்பி விடும் அல்லவா? பிரியமானவர்களே, அதே போலதான் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவும் கூட உடைக்கப்படுவதற்கு முன்பு அவருடைய மாம்சீக சரீரமும் ஒரு நேரத்துல ஒரே ஒரு இடத்தில் தான் அவர் பிரசங்கிக்க முடிந்தது. ஆனா பாருங்க, கல்வாரியில தம்மை உடைத்து ஊற்றிய போதுதான் அவர் உலகம் முழுவதும், பரலோகம் முழுவதும் தமது மகிமையினால் நிரப்பினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து செல்கிற கஷ்டமான சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதையில செய்வது அறியாது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்க உடைந்த உள்ளத்தோடு நீங்க கூட கதறலாம், கண்ணீர் வடிக்கலாம். எந்த பாதையில போறது, எங்க திரும்பினாலும் இக்கட்டான சூழ்நிலை, முன்னும் போக முடியல, பின்னும் செல்ல முடியல, என்ன செய்வது என்று சொல்லி செய்வதறியாது நீங்க தேய்த்து நிற்கலாம். நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஒருவேளை நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளா இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அனுமதித்த இந்த இப்படிப்பட்ட பாதைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அனுமதித்திருப்பாரானால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தந்து அநேக மக்களுக்கு உங்களை ஆசீர்வாதமான ஒரு நறுமணமாக உடைக்கப்பட்ட உங்களை கொண்டு கர்த்தர் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். மற்றவர்களுடைய காயங்களை, மற்றவர்களுடைய உடைந்து போன இருதயங்களை தேற்ற ஆறுதல் கொடுக்க அப்படிப்பட்ட ஒரு நறுமணமான பாத்திரமாய் உங்களை பயன்படுத்துவதற்காக இயேசுப்பா இந்த பாதையில், இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே, இந்த பாதைகளிலே உங்களை கடந்து செல்ல சில வேளைகளில் அனுமதிப்பார். பிரியமானவர்களே, அதனால நீங்க கலங்காதீங்க. ஏன் இந்த இப்படிப்பட்டதான எதிர்பாராத ஒரு சூறாவளி போல என் வாழ்க்கையில் இப்படி புயல் வீசுகிறதே, சம்மந்தமே இல்லாம அந்த புயல் வீசுகிறதே, சம்மந்தம் இல்லாம மனிதர்கள் இப்படி பேசுறாங்களே அப்படிலாம் நீங்க ஒருவேளை கலங்காதீங்க. நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்து இந்த பாதைகளிலே உங்களை நடக்க பண்ணுவாரானால் நிச்சயமாய் உடைக்கப்பட்ட உங்களை கொண்டு, உடைந்து போன உள்ளங்களை உங்களை கொண்டு ஆற்றி தேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை பயன்படுத்துவார். பிரியமானவர்களை, கலங்காதீங்க. அதன் மூலமா இயேசு மகிமைப்படுவார். அப்படியாக உங்களை பயன்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்வாராக. ஆமென்.